ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம ஓணம் ஸ்பெஷல் பருப்பு கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுகி ஒரு 3 times அந்த மாதிரி கழுகிட்டு நல்லா வெல்லம் தெளிகிற வரை கழுகி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுகி எடுத்துக்கணும். இனி நம்ம குக்கரில் இதை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பின்ன உப்பு தேவையான அளவு. இதை வேக வச்சுக்கலாம் 3 விசில் மாதிரி. இப்போ ஜாரில் கொஞ்சோன்னு தேங்காய் போட்டுக்கலாம். இனி நல்ல சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 3 பல் பூண்டு. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வேக வச்ச பருப்பு இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும். இனி இதை நல்லா நம்ம மசிச்சு இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம். இனி இதை அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம அரைச்ச அரைப்பை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அரைப்பை ஊற்றிக்கலாம். இனி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீ கொஞ்சம் தலைக்கட்டை இந்த அளவுக்கு தலைச்சதும் இதுக்கு நம்ம கடுகு பொட்டிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஓகே, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தாளிப்பில் 2 காஞ்ச மிளகா. நீ இதில் கொஞ்சோன்னு கருவேப்பிலை இடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் நெய் கூட போட்டு தாளிச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டும் நல்ல மணமும் நல்லா இருக்கும். கொஞ்சோன்னு மல்லி இலை இட்டுக்கலாம். இனி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு நெய் விட்டு அடைச்சி வச்சுருங்க. ஒரு 2 மினிட் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.